பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28 முதல் 35 வரை. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36 முதல் 43 வசனங்கள் வரை. 36 முதல் 43 வசனங்கள் வரை. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். The Bible reading is Matthew chapter 27 verses 45 to 50. From noon until 3 in the afternoon darkness came over all the land. And about 3 in the afternoon Jesus cried out in a loud voice, Eli, Eli, lema sabachthani, which means, my God, why have you forsaken me? When some of those standing there heard this, they said, he's calling Elijah. Immediately one of them ran and got a sponge. He filled it with wine vinegar, put it on a staff, and offered it to Jesus to drink. The rest said, now leave him alone. Let's see if Elijah comes to save him. And when Jesus had cried out again in a loud voice, he gave up his spirit. யோவான் 19:17-27 வரை. யோவான் 19:17 முதல் 27 வரை. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலேயே கொல்கொதோ என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல்விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு வைத்தார்கள். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல்விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயருக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு
அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகருக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதுமாக நெய்யப்பட்டிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறப்படுவதற்காக போர்ச்செவர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயையும் அவருடைய தாயின் சகோதரியான கிலேயோப்பமா மரியாளையும் மகதலேனியா மரியாளையும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். சிலுவை தியானத்துக்காக கொடுக்கப்பட்டுள்ள 5வது வேத பாடம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்கள். புதிய ஏற்பாடு பக்கம் 157. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் என்பதே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் முடிய. ஜான் சாப்டர் verse 19 verse 30 to 36. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. வேத வாக்கியம் வாசித்தாயிற்று. பகுதி லூக்கா 23:44 தொடக்கம் 49ஆம் வசனம் வரை. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகள் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மனிதர்களை மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு உன்னை துறந்து வந்தவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மனிதனுக்கு மனித வாழ்விலே காணப்படுகிற வேதனைகளும் துன்பங்களும் உபாதைகளையும் நீர் அனுபவித்தீர். பாவத்தில் அமிழ்ந்து போயிருந்த எங்களை மீட்கும்படியாய் உம்மையே தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நீர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அடியேன் உமது சிலுவையின் நிழலுக்கு பின்பாய் என்னை மறைத்துக் கொள்ளும். ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தாரும். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசும் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். வழமையாக குட் ஃப்ரைடே என்ற இந்த நாளிலே 7 வார்த்தைகளை குறித்து 7 பேர் பிரசங்கம் பண்ணுவார்கள். அது ஒரு காலம். இப்பொழுதும் அது பல சபைகளிலே இருக்கிறது, தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் சில வேளைகளிலே அதை 2ஆக அல்லது 3ஆக பிரித்து 2 பேர் செய்வது வழக்கம். ஆகவே இந்த தடவை அதிலும் ஒரு மாற்றம். அப்போது சிலுவை தியானம் என்றால் சிலுவையை பற்றியதே அல்லது ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதிலிருந்து நாங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்திலே மையப்பொருளாக சிலுவை என்பதை முன்பாக வைத்து சிலுவையிலே உபதேசம் என்ன, சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன என்பதை குறித்து அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமான வேதவசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் 2 காரியத்தை செய்கிறது என்று சொல்லுகிறார். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். இந்த 2 காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே இதிலே இருந்து நான் ஒரு காரியத்தை எடுக்க விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? பைத்தியம். இன்றைக்கு நாங்கள் இந்த பைத்தியங்கள் பல இருக்கு, பலவிதமான பைத்தியங்கள் இருக்கு. நான் ஒரு பைத்தியம், நீங்களும் பைத்தியம். என்ன அடிச்சிடாதீங்க. எல்லாரும் ஒரு வகை பைத்தியம். ஏற்றுக்கொள்கிறோமா? நாங்கள் பைத்தியம் சொன்னால் எங்களுக்கு கோபம் பெறுதா இல்லையா? எங்களை பைத்தியம் சொன்னால் என்ன, பைத்தியக்காரன் பைத்தியக்காரி என்று சொன்னால் கோபம் பெறுது. ஆனால் நாங்கள் உண்மையிலேயே பார்க்க போனால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பைத்தியங்கள் தான். அப்போ எங்களோட பைத்தியங்கள் உலகில் வாழுகிற எல்லாருமே ஒரு வகையிலே பைத்தியங்கள் தான். ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான பைத்தியங்களாக இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் மற்றவன் தான் பைத்தியம், நான் பைத்தியம் இல்லை என்று சில வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே சிலரோடு பேசும்போது அவளுக்கு பைத்தியம், அவனுக்கு பைத்தியம். அப்போ அந்த சொல் எங்கே இருந்து வருகிறது, எதற்காக வருகிறது என்று கேட்டால், நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றதுனாலே வருகிற அடுத்த சொல் தான் அவர்களுக்கு பைத்தியம். அப்போது சில காரியங்களை நாங்கள் பார்க்குற பொழுது இந்த பைத்தியம் என்று சொல்லப்படுகிற சொல் ஒரு வழக்கத்திலே பேசப்படுகிற ஒரு சொல்லாக மாறிவிடுகிறது. ஆகவே இன்று நாம் பைத்தியம் என்று எதையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ சில வேளையிலே யாராவது ஒருவர் தன் பாட்டிலேயே சிரிச்சிட்டு இருப்பாராக இருந்தால் அவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சும்மா சிரித்து கொண்டு இருந்தால் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சில வேளையே தண்டை பாட்டிலே பேசி கொண்டு போவார், இப்படின்னு போவார். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? அதுவும் பைத்தியம். இப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான
வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதாவது பைத்தியத்திலே வித்தியாசமான காரியம் இருக்கிறது. அப்போ இப்போ நாங்கள் எல்லாரும் பைத்தியம் என்று சொன்னால் நாங்கள் எந்த வகையில் பைத்தியம்? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய பைத்தியங்களிலே பலவிதமான பைத்தியங்கள் இருக்குது. சரியா? என்னென்ன பைத்தியம் என்று நீங்கள் பட்டியல் போடுவீங்க? பைத்தியம் என்றால் என்னென்னா என்னென்ன பைத்தியங்கள் என்று நீங்கள் பட்டியல் போட முடியும்? சாப்பாட்டில் பைத்தியம், உடுப்பில் பைத்தியம், நகையில் பைத்தியம், பத்தியம் பைத்தியம் பத்தியம் இல்லை பைத்தியம். வேறு மொபைல் ஃபோனில் பைத்தியம். அதுவும் வித்தியாசமான அடுத்த எடிஷன் வருதுன்ற உடனே இந்த ஃபோன் ஒரு பக்கத்துக்கு போயிடும், உடனே அடுத்த ஃபோன் வேண்டணும். அதுக்கு என்ன விலை? அது 3000. பரவாயில்லை, அது புது எடிஷன். இப்போ பைத்தியம், அதில் பைத்தியம். இன்னும் வேறு அன்பு பைத்தியம், அது வித்தியாசமான பைத்தியம். வேற விளங்கல முழுவதிலையும் பைத்தியம். அப்போ இன்றைக்கு பைத்தியங்களை பார்த்தா கம்ப்யூட்டர் பைத்தியம் இருக்குது, மியூசிக் பைத்தியம் இருக்குது, பட பைத்தியம் இருக்குது, பண பைத்தியம் இருக்குது, வேலை பைத்தியம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பைத்தியம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இந்த பைத்தியங்கள் என்ன நடக்குன்னு கேட்டால் வெளியில் தெரியாது. வெளியில் தெரியாத பைத்தியங்கள் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த பைத்தியங்களை குறித்து நாங்கள் பார்க்குற போது அங்கே யோபுவுக்கு அவன் மனைவியினுடைய பேச்சு என்னவாக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது? பைத்தியமாக இருக்கிறன்னு சொல்கிறார். அவன் இன்னும் நம் அநேகனுடைய பேச்சுக்கள் பைத்தியமானவைகளாக இருக்கிறது. நாமும் என்ன சொல்லுகிறோம்? அவன் பைத்தியக்காரன் அல்லது அவள் பைத்தியக்காரி, கிடக்கிறாள், விட்டுடுங்க அப்படி என்று சொல்லுகிற நிலைமையிலே சில வேளையிலே நாங்கள் பேசுகிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். ஆகவே கர்த்தருடைய உபதேசம் கொடுக்கிறவர்களை இந்த உலகம் என்ன சொல்லுது? பைத்தியம். நாங்கள் பைத்தியம். உபதேசிக்கிற நாங்கள் பைத்தியம். ஏன் பைத்தியம்? எங்களை ஏன் பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாததினாலே நான் பேசுவது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். அப்ப இதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்று நாம் சிலுவை எப்படியான பைத்தியம் என்கின்ற பொருளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்போ நாங்கள் இன்றைக்கு ஆராதித்து பாடல்களை பாடி துதித்து இப்போ நாங்கள் இந்த ஆராதனைகளை கடந்து வந்து இப்போ செய்தி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து சில இடங்களிலே சிலருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த பிரசங்கம் வார நேரம் அப்போதான் அவர்கள் இங்கேருந்து வெளியில் போவார்கள். அது ஏன் போகிறார்கள், எதுக்கு போகிறார்கள், இது ஒரு காரணம் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அதில் தவறும் இல்லை, போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் வெளியில் போவார். மற்ற வர்ஷிப் டைம் எல்லாம் போக மாட்டார்கள், இருப்பார்கள். அந்த பிரசங்கம் பண்ணும்போது வெளியில் போவார்கள். சில வழியில் பின்பக்கத்திலே அப்படியே நடந்து திரிவார்கள். பிறகு வந்து உள்ளுக்கு இருப்பார்கள், திரும்பி போவார்கள். சரி, இப்படியாக இருந்தோண்டே இருப்பார். அப்போ இந்த நிலைமையிலே ஏன் அவர்கள் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எடுத்தால் நாங்கள் சில காரணங்களை நாங்கள் சொல்லலாம். வாஷ்ரூம் வந்ததுன்னு சொல்லலாம், பரவாயில்லை. இன்னும் சில பேர் சும்மா போய் நடந்துட்டு வருவார்கள், எல்லாம் வெளியில் போயிட்டு வருவார்கள். இப்போ அந்த இடத்துல அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே உள்ள நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? செய்தி பகுதியிலே அது என்னவா இருக்கு? ஏன் அவர்களால் இருந்து செய்தி கேட்க முடியாமல் இருக்கு? ஏன் அடிக்கடி எழும்பி வெளியில போய்கொண்டிருக்கிறார்கள்? உலகம் பிரசங்கம் போர் அடிக்கணும், போற வைத்தியமா? சரி, அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலைகளிலே சிலர் அப்படியான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். சிலர் ஆலயத்திலே போதனை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். சரியா? ஆலயத்தில் இருப்பார்கள், போதனைகளை கேட்பார்கள். அந்த
நேரத்திலே சில வேளை அவருடைய சிந்தனை வேறு இடத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கும். அது இன்னொரு விதமான சூழல். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த பைத்தியம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த பைத்தியம் அதுங்க ஆட்கள் இங்கே இருப்பார்கள், சிந்த வேறு இடத்துல போய் வந்தால் அது எந்த வகை பைத்தியம், எதை குறித்த பைத்தியம்? ஒன்று வீட்டை பற்றி பார்க்கணும், அல்லது அடுப்பை பற்றி பார்க்கணும், அல்லது வேறு காரியத்தை பற்றி பார்க்கணும். வேறு சிந்தைகள் வந்து அது அவர்களை குழப்புகிற ஒரு பைத்தியம். அவை இப்படி பல வகையான பைத்தியங்கள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் அந்த பைத்தியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கும்போது கேட்டுக்கு போகிறவர்களுக்குத்தான் அது பைத்தியமாய் இருக்கிறது. வேதத்திலே இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்க முடியாதவர்கள் கேட்டுக்கு போக விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் அவர்கள் அடிக்கடி அதன்படி சத்தியத்தின்படி நடக்காமல் அவர்கள் வசனத்தின்படி கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொள்ளாமல் வாழுகிற மக்களுடைய நிலைப்பாடு அது கேட்டுக்கு போகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலன். அப்போ தேவபலன் உள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு பல பைத்தியங்கள் இருக்கலாம். நாங்கள் சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், அல்லது பாடலாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், அல்லது டிமோடன்ஸில் போய் உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கலாம். எப்படி எத்தனையோ பைத்தியங்கள் இருக்கலாம். அதில் தவறு கிடையாது. அந்த பைத்தியத்தை பற்றி நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நான் சொல்ல வருகிற முக்கியமான பைத்தியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பைத்தியமாக இருந்தால் நாங்கள் கேட்டுக்கு போகிறவர்களாய் மாறுவோம். இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போமானால் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் தேவ பலனாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் ஞானத்தையும் சத்தியத்தையும் கொண்டது மாத்திரமல்லாமல் அது சிலுவையானது நம்மை ரட்சிக்க, சுகமாக்க, பிசாசுகளிலிருந்து விடுதலை பெற, பாவத்தின் கட்டுக்களில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய தேவ பலனான வார்த்தையை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சிலுவையிலே இருந்து சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கிற போது ஒவ்வொரு வரிகளாக அந்த வசனங்கள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வசனங்களிலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையிலிருந்து முதல் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே மன்றாடுகிற ஒரு செய்தியை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதிலே பெரிய ஒரு ஆழமான சத்தியம் புதைந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாய் நாங்கள் இருக்கும்போது அது எங்களுக்கு தேவபலனாக இருந்து எங்களை சரியான வழியிலே நடப்பதற்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கும், நாங்கள் அந்த நிலைப்பாட்டிலே இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே ஆண்டவருடைய தருகிற அந்த வார்த்தையை நாங்கள் உதாசீனம் பண்ணும்போது நாங்கள் மன்னிக்காதவர்களாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் எரிச்சல் உள்ளவர்களாய் மாறுவோம். மற்றவர்களை குற்றம் குறை சொல்லுகிறவர்களாய் மாறுவோம். அது எங்களை கேட்டுக்கு கொண்டு போகிறதாய் நம்மை மாற்றுகிறது. ஆகவே தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாகத்தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளிலே சொல்லி இருக்கிறார் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உபதேசத்தை, சிலுவையின் உபதேசத்தை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய இருதயத்தின் விருப்பம், இன்றைக்கு பிரசங்கத்திலே எங்களுக்கு எந்த பகுதி விருப்பமாயிருக்கு, அதாவது எந்த செய்தி விருப்பமாயிருக்கும்? ஆசீர்வாதம். அப்ப வேற என்ன விருப்பமா இருக்கும்? செய்தியில் வேற ஆசீர்வாதம் விருப்பம்னு சொல்லியாச்சு. அப்ப பிளஸிங் தான் தேவை. சரியா? இதை விட வேற ஏதாவது விருப்பம் இருக்கா? ஷோர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு அடி போட்டுட்டா இருப்பேன், எனக்கு நிப்பாட்டு நேரத்தோடு கணக்கு நேரம் பேசினாங்களாக பொறுத்து கொண்டு இருக்கலான்னு சொல்லியாச்சு. சரி, சிரிப்போட சிந்திப்போம். சரியா? அப்போ எங்களுக்கு வேறு என்ன எல்லாம் வந்து, அதாவது இந்த உபதேசத்தில் எங்களுக்கு என்ன கூட விருப்பம்? உபதேசத்தில் சரி, இப்போ உங்களோட வீட்டில் உங்களோட பிள்ளை வளர்ந்து வருது. அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது? உங்களோட உபதேசத்தை கேட்குதா?
செய்யாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது? நல்ல ஆளும் பிள்ளைக்கு அந்த ஹிட்லர்னு தெரியல. அப்போ என்ன, அப்போ பிள்ளைக்கு நாங்கள் சொல்லுகிற உபதேசம் பிள்ளைக்கு பிடிக்காம இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த உபதேசம் என்பது யாருக்குமே பிடிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நல்ல வழியிலே நடவுங்கள் சொன்னால் அது பிடிக்காத ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் ஆழம் உள்ளதாகவும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாகவும், அதை கடைபிடிக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிற பெரிய ஒரு மாற்றம் அது தேவபலனை கொடுக்கிறதாக இருக்கிறபடியினாலே அந்த உபதேசம் மிகவும் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் கேட்க வேண்டியது அவசியம். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் அது எடுத்துக்கொள்ளுகிற மக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் அதை உதாசீனம் பண்ணினால் அது கேட்டுக்கு போகிறதாய் மாறுகிறது. அதை பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்கிறதா இருந்தால் அது தேவபலனாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? ஆரம்பத்திலே அவன் யாரு? சவுலாக இருந்தவன். அவன் யூத மார்க்கத்தை உடையவனாக இருந்தான். யூத மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை மதிக்கிறவனாக அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவனுடைய வாழ்க்கை. ஆகவே அவன் ஒரு நீதி உள்ளவனாக இருந்தான், நியாயம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு ஒன்று இருந்தது. என்ன உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது? யூதம், யூதம், அவ்வளவுதான். அடுத்தது கிறிஸ்துவனுடைய உபதேசம். அப்போ கிறிஸ்தவர்கள் மாறுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மனமாற்றம் அடைந்து இந்த யூதர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னாக போகிறார்கள். அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனபடியினால் அவனுக்கு இருந்த செல்வாக்கு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்திலே கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களை அவர்கள் சிறை பிடிக்குமாறு, அவர்களை கைது செய்யுமாறு, சிறையிலே அடைக்கத்தக்கதான எல்லா விதமான அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு போகிற ஒரு மனிதனாய் அங்கே அவன் செயல்பட்டான். அவனை ஆண்டவர் வழியிலே சந்தித்த போது அந்த இடத்திலே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. பார்வை இழந்தவனாய் மாறுகிற போது அவனை கையிலாக கொடுத்து பட்டணத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிற சூழ்நிலை. அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் அவனோடு பேசு, அவனை தொடு, அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாமே வித்தியாசம். அனனியா வந்து என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட போய்? இந்த மனுஷனையா, இவன் தானே எல்லாரையும் பிடிக்கிறேன், கொல்லுகிறேன், சிறையில் அடைக்கிறேன் சொல்லி வெளிக்கிட்டு வந்ததே அவன் தானே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீர் என்னை சொல்லுகிறீர் போய் ப்ரே பண்ணு. அப்ப ஆண்டவருடைய தியரி வித்தியாசம், ஆண்டவருடைய நோக்கம் வித்தியாசம். பிடிக்காதவனாய் இருக்கலாம், ஆண்டவரை தூஷிக்கிறவனாய் இருக்கலாம், உதாசீனம் பண்ணுகிறவனாய் இருக்கலாம். ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். அவனுக்காக நீ போ, ஜெபம் பண்ணு. ஏனென்றால் அவனுக்கான காரியத்தை நான் வைத்திருக்கிறேன், அவனுக்கான திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ போ, நான் சொன்னதை நீ செய். போனான், செய்தான். இப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படியா மாறினது? அவனுக்குள்ளே அந்த வார்த்தை, அந்த ஜெபம், தேவன் வழி நடத்தின விதம், அது அவனுக்கு தேவபலனாய் மாறினது. அவனுக்குள்ளே இருந்த அந்த பழைய சுபாவம் அவனை விட்டு போனது, அந்த வைராக்கியம் அவனை விட்டு போனது. அதன் பின்பாக என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்லுகிற அந்த நிலைக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை வந்தது. அவை எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரையும் புறந்தள்ளாமல் மற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாக, அவர்களை கூட கவனத்திலே எடுத்து செய்கிறவர்களாய் நாங்கள் வர வேண்டும். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய பழைய வாழ்க்கை மாறி அவனுடைய வாழ்க்கை உண்மை, உத்தமம், பரிசுத்தம் என்று சொல்லி 100% அவனுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரோல் மாடலாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்புக்குள்ளே மற்றவர்களை கொண்டு வருவது அவசியமான ஒரு காரியம். அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 Corinthians chapter 2 verse 2, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட
அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இவர் கொரிந்து சபைக்கு போகிறார். பவுல் கொரிந்து சபையில என்ன உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது என்ன தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த தீர்மானம் எப்படி சொல்றாண்டா, இயேசு கிறிஸ்துவை என்று ஆரம்பித்து விட்டு அவர் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு உள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்ப நீங்கள் எதை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை பற்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து, அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு டீச் பண்ண நான் வரவில்லை, சொல்ல விரும்பவில்லை என்று சொல்றார். அப்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கு என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கிறது, அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோடு அவர் ஆரம்பிக்கிறார். ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் இவர்களுக்கு அறிவித்தால் போதும், வேறொன்றையும் அறிவிக்க தேவையில்லை என்பது அவருடைய முடிவு. இப்ப ஏன் இந்த முடிவை அவர் எடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை மட்டும் போதித்தால் போதும், வேறொன்றும் தேவையில்லை. அப்ப வேறு போதனைகளும் இருக்கிறது, ஆனா அந்த போதனைகளை விட முக்கியமானதும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்றதில்லை. பார்க்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதுல இன்னொரு மாற்றம் இருக்கிறது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? இந்த அறையப்பட்டதனால் உண்டாகின்ற விளைவு என்ன? இந்த அறையப்பட்டதற்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்று பல பகுதிகளாக பிரித்து ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான ஆழமான செய்திகள் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆகவே அது ஆழமானதும் தேவையானதுமானதும் மனம் திரும்புதலுக்குரியதுமான சத்தியத்தை அது கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த விதமான சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். ஆழமான சத்தியங்களை விட்டு இன்றைக்கு வேறு வகையான சத்தியங்களை கொண்டு வருகிற போதனைகள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலேயும் யூடியூபிலேயும் இன்றைக்கு செய்திகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களை தேவனை விட்டு பின்வாங்கி போகத்தக்கதான பல உபதேசங்கள் இன்றைக்கு வருகிறது. பல செழிப்பு உபதேசங்கள் இன்று வருகிறது. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய போதனைகளாக வருகிறது. இன்றைக்கு ஆடம்பரமான போதனைகளாக பல காரியங்கள், பல வாலிப பிள்ளைகள் இழுப்புண்டு போகத்தக்கதான நிலைகளிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற பேரிலே பலவிதமான காரியங்கள் இன்று கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஆகவே திருச்சபை என்று சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே ஒரு தேவையான ஒரு செய்தி அது என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட அவரை குறித்தது. ஆகவே அவரை அன்றி வேறு ஒன்றையும் குறித்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சிலுவையிலே இருந்து எங்களுக்கு ஏராளமான ஆழமான சத்தியங்கள் எங்களுக்கு வைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம், 1 Corinthians chapter 1 verse 21. அதிலே நீங்கள் பார்க்கும்போது, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப இதில் இந்த வசனம் பாருங்க, ஒரு வித்தியாசமா எழுதப்பட்டிருக்க ஒரு வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இப்ப எது சுயஞானம், எது தேவஞானம்? ரெண்டும் தேவனை பற்றி தான் சொல்லிக் கொண்டு வர. எது தேவஞானம், எது சுயஞானம்? இப்ப சுயஞானம் என்று நாங்கள் எதை சொல்லலாம்? நாங்க பிளான் பண்ணி நாங்கள் சொல்லிக் கொள்றாரு. இப்போ உண்மையாகவே இப்போ நாங்கள் இறையியல் என்பது கற்றுக்கொள்வது, வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வது.
இப்போ இறையியலை நாங்கள் கற்று என்ன செய்கிறோம், அதை நாங்கள் படிக்கிறோம். படித்து அதிலே நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக அதை பிரித்து எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகிறோம். இப்போ நான் படித்த அந்த அறிவை வைத்து நான் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறதற்கும் தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு சத்தியத்தை தந்து அதை நான் சொல்லுகிறதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவாயிருக்கும்? ரெண்டுமே தான். நான் முதல் எடுத்த அந்த ஒரு காரியம் என்று சொன்னால், இப்போ சுய ஞானம் என்று சொன்னால், இப்போ நான் எதன் அடிப்படையிலே நான் அதை சொல்லுகிறேன், எதன் அடிப்படையிலே நான் அந்த ஒரு செய்தியை தயாரிக்கிறேன் என்ற ஞானம். அப்போ எனக்கு தெரிந்த இந்த வேத வசனங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு செய்தியை கொடுப்பது, இது இது என்னுடைய உருவாக்கம். சரி, இப்போ தேவ ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, தேவன் எந்த இடத்துல என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அதை தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நீ சொல்ல வேண்டும், இதை விட்டு வேற என்ன சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னால், அந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற போது என்ன உருவாகிறது மக்களுக்குள்ளே? இருதயம் குத்துண்டவர்களாய் மாறுகிறோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே பேதுருவிடத்திலே வந்து பேதுரு போதனை பண்ணுகிறான். போதனை பண்ண போது அந்த ஜனங்கள் வந்து கேட்கிறார், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருதயத்தை குத்துண்டவர்களாய் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தை கேட்கிறார். மனம் மாற்றத்துக்கான தேவ செய்தியை தேவன் கொடுக்கிறார். தேவ ஞானம் அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை உள்ளடக்கினதாக நாங்கள் செயல்படுகிறோம், மாற வேண்டும். அவை உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். சுய ஞானம் என்னத்தை கொண்டு போகிறது என்றால், அவனவனுடைய விருப்பமான வாழ்க்கை, அவனுடைய விருப்பமான முயற்சி, அவன் என்னென்னத்திலே காரியங்களை செய்து ஒரு ஆற்றல் உள்ளவனாய் வர வேண்டும் என்று விரும்புகிறானோ அதன் வழியிலே அவன் போவது. அப்படியான காரியங்கள் அவனுடைய ஞானத்தினாலே செயல்படுகிற அந்த காரியங்களிலே இருந்து அதை அவன் அறிந்து கொண்டு போகிறதுனாலே தேவனுக்குரியவைகளை அவன் விட்டு விடுகிறவனாய் வருகிறான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டிலே அவன் போகிற போது, தேவ ஞானத்தின் பக்கத்தை அவன் வெறுத்து போகிற போது, அவனுடைய வாழ்க்கையிலே தோன்றுகிற அல்லது அவன் கேட்கிற அந்த காரியங்கள் அவனுக்கு பைத்தியம் உள்ளதாக மாறுகிறது. அவனுடைய பைத்தியம் வேறையாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அல்ல, உலக ஞானத்தின்படி, உலக சித்தத்தின்படி, அவனுக்குள்ளே இருக்க ஆர்வத்தின்படி வாழ்வது. கர்த்தருக்கு முன்னுரிமை அல்ல, கர்த்தரை தேடுவதிலே ஆர்வம் அல்ல. இப்போ எனக்கு என்ன ஆர்வம் இருக்குன்றால், ஏகப்பட்ட சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. தவறு கிடையாது, செய்யுங்க, விருப்பம், அது தாராளமாக செய்யலாம். நான் தப்பு சொல்ல வரவில்லை, தயவுசெய்து பிள்ளையான இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் எடுத்துக்கொள்ள வேணும். ஆனால் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் பலன் இல்லை. இங்க எவ்வளவு போய் சம்பாதிக்கலாம், ஏகப்பட்டதாய் சம்பாதிக்கலாம், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தை கொண்டு வர மாட்டாது. அது எப்போ தெரியும் என்றால், இப்ப தெரியாது. இப்ப எல்லாம் இருக்கிறது போல தெரியும், ஆனால் அது பயன்பாட்டிலே இல்லாத ஒரு நிலைமை போகும்போது தான் அதை கண்டுகொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். இதுதான் தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. ஆகவே வேதத்தில் நாங்கள் ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எதை பார்க்கிறோம்? திரளாய் விதைத்தும் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், கொண்டு வந்தப்புறம் ஆண்டவன் சொல்றார், நான் ஊதி போடுவேன் சொல்றார். வரும், ஆனா கையில் இருக்காது. ஏன் அது இருக்கவில்லை என்று கேட்டால், கர்த்தருடைய வழிகளிலே நாங்கள் விட்டு விடுகிறோம், கர்த்தரை தேடாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கிறோம். பிளெஸிங் போல தெரியும், ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல தெரியும், ஆனா இருக்காது. ஆகவேதான் எனக்கு அருமையானவர்களே, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அங்கே 1 கொரிந்தியர் 1:23, 1 Corinthians chapter 1 verse 23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்ப பவுலுடைய உபதேசம் என்னவா இருக்கா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்வதற்கு காரணம் என்ன? பவுல், இந்த பவுல் எப்படிப்பட்டவர் நான் ஆரம்பத்தில் சொல்லியாச்சு. பவுல் மனமாற்றத்துக்கான காரணம் என்ன? ஆண்டவர் அவனை வழியிலே சந்தித்த விதம், அவன் பார்வை இழந்து போய்
அந்த நிலை, அந்த சூழ்நிலை, இவைகள் எல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே நடக்கிற போது அவனுக்குள்ளே வந்த மாற்றம், என்னுடைய சுய ஞானம், சுய அறிவு, எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட், என்னுடைய அதிகாரம், இவைகள் என்றும் எனக்கு பலன் கொடுக்கவில்லை. இதையும் தாண்டி ஒருவர் இருக்கிறார், அவரை நான் காணவில்லை. பிரகாசமான ஒளி பிரகாசித்தது, சடுதியிலே அவன் கீழே விழுந்தான். அந்த ஒளி, ஆண்டவரே இயேசு எப்படி பேசுகிறார் அவரிடத்துல, நீ துன்பப்படுத்துகிற. அப்ப யாரை துன்பப்படுத்த? இயேசு துன்பப்படுத்தினானா? இல்ல, தேவனை பிள்ளைகளை, தேவ மனிதர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களை, விசுவாசிகளை, கர்த்தருக்கு பின்னாக சென்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போன அந்த மக்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ நீ தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினால் அவரை துன்பப்படுத்துறதற்கு சமன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த காரியத்தை செய்து அவனை தனக்காக பிடித்த போது, இப்ப அவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனோடு அவர் இருக்கிறார். இந்த டிசிஷனோடு தான் அவர் சபைகளுக்கு போகும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் பிரசங்கித்தால் போதும் என்று சொல்றார். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், Galatians chapter 3 verse 1, அதிலே நீங்கள் பார்க்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப இப்போ உங்களுக்கு அந்த கலாத்தியர்கள் இந்த நிருபத்திலே சொல்லும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைத்து நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக. இப்ப சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது. அப்போ அந்த காரணம் சொல்லுகிறார் பாருங்க, உங்களை மயக்கினவன் யார்? அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் எங்களை எது மயக்கி கொண்டு இருக்கிறது? எங்களுடைய மயக்கம் என்னத்தின் மேலே இருக்கிறது? உலகத்தின் மேலே இருக்கிறது, உலகத்திலே காணப்படுகிறவைகள் மேலே இருக்கிறது. பணத்தாசை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த பண ஆசை எல்லாவற்றுக்கும், எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனை விட்டு விலகி இன்று எங்களுடைய ஞானத்தின்படி இந்த உலக மயக்கங்களுக்குள்ளே நாங்கள் போகின்ற போது எங்களுக்கு அது தோல்வியை தான் தரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப அவர்கள் காணும்படியாய் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தார்களே. அப்ப பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள், புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்ப உங்களுடைய புத்திக்கு என்ன நடந்தது என்று கேட்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்று நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக எங்களை யார் மயக்கினது? ஒரு பர்சன் அல்ல, எங்களை யார் மயக்கினது? இன்னொருவன் மயக்கிறான். அந்த மயக்கம் என்ன என்று சொன்னால், தேவனை ஆராதிக்காதபடி, தேவனுடைய போதனைகளை கேட்காதபடி, அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்காதபடி எங்களை வழி நடத்துகிற பல காரியங்கள். என்னுடைய மனது என்ன விரும்புதோ அதை கொண்டு வந்து கொடுப்பது, அதை கொண்டு வந்து காண்பிப்பது. அப்போ அதிலே நாங்கள் லயித்து போகிறவர்களாய் போகிற போது தேவனை தேடாதவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆகவே அதை யார் செய்கிறான் என்றால் சத்ருவானவன் அதை செய்கிறான். நாங்கள் அவனைத்தான் வர்ஷிப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எப்படி என்றால் தெரியாமல். ஆனால் நாங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள். ஆனால் நாங்கள் யாரை வர்ஷிப் பண்ணிக்கிறோம்? ஆலயத்துக்கும் பெறுகிறோம், எல்லாம் சரி, எல்லாம் சரி. ஆனால் யாரை வர்ஷிப் பண்ணுறோம்? ஏன்னா ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்கிறோம்? வேறொன்றுக்கு கொடுத்திருக்கிறோம். அங்கதான் எங்களுடைய எல்லா சகவாசமும் இருக்கிறது. பாருங்க, நீங்கள் நேற்றைக்கு ஆராதனை கலந்து கொண்ட உங்களுக்கு நேற்றைய செய்தியில் சொல்லியிருந்தேன். யூதாஸ் ஆண்டவராக இயேசுவோடு இருந்தான், இயேசுவோட கூடவே திரிகிறான். பணப்பையும் அதுவுமா எங்க மீட்டிங் வச்சாலும் மீட்டிங் காசு கொடுக்க அவர் தயார், எல்லாம் ரெடியாக தான் இருந்தார். ஆனால் இப்படி ஆண்டவரோட திரிந்த அந்த மனிதன், ஆண்டவர் இயேசு பந்தி இருக்கிற போது அவரும் வந்து கூட இருக்கிறார். எல்லாரும் கேட்டார்கள்,
இந்த இடத்துல ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னோன்னா எல்லாரும் மன கலக்கத்தோட நானோன்னு கேட்டார்கள். இவரும் சொல்றார், ஆண்டவரே நானும். அவரும் கேட்கிறார். இந்த கேள்வி எங்க வருது? அவனுக்கு தெரியும் என்ன செய்ய போறான்னு. ஆனாலும் மற்றவர்களுடைய பார்வையிலே மாய்மாலம், வெளி பார்வையில் எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய சீசன், அவருடைய சீசன் என்று காண்பிக்கிற அந்த போக்கு, அதை இந்த மாய்மாலத்தோடு சேர்ந்தே ஆண்டவரோடு அந்த பந்தியிலே இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இவன்தான் அவன் என்று தெரிந்திருந்தும் அவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தள்ளிவிட இல்லை, கூடவே இரு. நீ காட்டி கொடுக்க போறியா, காட்டி கொடு. இந்த அப்பத்தை எடுத்து கொடுத்த பின்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? செய்ய வேண்டியதை போய் செய். நீ செய்யத்தான் போற. மனமாற்றம் இல்லை உனக்குள்ள. மனமாற்றம் இல்லாமல் என்ன எடுத்தது? கொம்யூனியன். நாங்களும் மனமாற்றம் இல்லாமல் கொம்யூனியன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் சண்டே கட்டாயம் கொம்யூனியனுக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், நாங்கள் வந்துடுறோம். ஆனால் ஆண்டவருக்கு எங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னா மாய்மாலமாக இருக்கிறது. அவரோட இருக்கிறது போல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த மாய்மாலத்தோடு தான் வாழுகிறோம். ஆனால் இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நின்று எங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த திருவிருந்திலே பங்கெடுத்துட்டு திரும்பி வீட்டை போய் சேர்ந்த பிறகு எங்களுடைய எல்லாமே மாறுது. எங்க பழசெல்லாம் திரும்ப வருகிறது. இங்கே தான் மன்னிப்பு கேட்டது, அங்கே திரும்ப போய் அதை செய்கிறோம் என்றால் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இதே போன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின்படி இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை குறித்த வெளிப்பாடு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அது இல்லாதவர்களை வேறு பேரிலே ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறார். அந்த புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத விசுவாசி, புத்தி இல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளே அந்த உண்மையும் இல்லாவிட்டால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்றார் புத்தி இல்லாத ஊழியக்காரனே என்று தான் ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் கர்த்தரை நாங்கள் விட்டுவிட்டால் அந்த நிலை தான் எங்களுக்கு வரும். இன்றைக்கு மனித ஞானம் எப்படி இருக்கிறது? இப்போ மனித ஞானத்தின்படி இப்போ இவர்கள் செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். யாரு? இந்த யூதர்கள் ஒரு மனித ஞானத்திலே செயல்படுகிறார்கள். இப்போ ஆண்டவர் ஆகிய இயேசுவை அங்கே எருசலேம் தேவாலயத்தை கூட்டிக் கொண்டு போன போது கழுதை குட்டியின் மேலே வச்சு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா இப்படி எல்லாம் பெரிய புகழ்ந்து கொண்டு போனாங்களே. போன கையோடு அவர்களுடைய மைண்ட் மாறுது. மைண்ட் மாறின பிறகு என்ன சொல்லுகிறார்கள்? இப்போ ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்து விசாரணைக்காய் வைத்த போது அந்த இடத்துல வந்து நின்று அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? சிலுவையில் அறையும் எங்களுக்கு ஒரு ஆளை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன போது, இவரை விடுவிக்கலாம் என்று சொல்லி சொன்ன போது பிலாத்து இடத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சீ இவர் வேண்டாம், இவரை நீங்கள் எப்படியாவது கொண்டு போடுங்க, ஆனால் ஒரு கள்ளன் இருக்கிறான் உள்ளுக்கு, அந்த கள்ளனை எங்களுக்கு தரும். அப்ப யாரை கேட்கிறாங்க? மனிதன் கள்ளனைத்தான் கேட்கிறாங்க. நல்லவன் வேண்டாம், தேவ வார்த்தை வேண்டாம், தேவ வசனத்தை கொடுக்கிறவர்கள் வேண்டாம், கள்ளத்தனம் பண்ணுகிறவன் பாவலிய. இன்றைக்கு நாங்கள் எதுக்கு பின்னால போகிறோம் என்றால் நாங்கள் கள்ளத்தனத்துக்கு பின்னால போகிறவர்களா இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அதை செய்வித்தவன் யாரு? பிசாசானவன். பிலாத்து சொல்றான், இவரை விடுவிக்கலாம், இவரை விடக்கூடிய ஒரு நிலை குற்றத்தை காணவில்லை. இல்லை, எங்களுக்கு வேண்டும் இவர் அல்ல, இவரை சிலுவையில் அறையும், அவரை வெளியில விடும். ஆகவே இந்த மாற்றம் இன்றைக்கு எங்களுடைய மனதிலே உண்டாகிற இந்த செயல்பாடுகள் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமானவைகளாய் நாங்கள் செய்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பின்னாக போனதினாலே அங்கே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய எருசலேமில் இருக்கக்கூடிய வேதபாரகர்கள், ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். என்ன திட்டம் போட்டாருன்னு சொன்னா, யார் லீடரா இருக்கிறாரோ முதலாவது லீடரை போட்டுறோம். இன்றைக்கு தானே உலக ஞானம். இப்போ பாருங்க, ஈராக்கில் கொஞ்சம் காலத்துக்கு முதல் சதாம் ஹுசைன் பெரிய கொடி கட்டி பறந்து வருவார். என்ன யோசிச்சாங்க? ஆற போட்டால் இந்த ஈராக் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் யோசிச்சாங்க, போட்டாங்க. இது மனித ஞானம். அப்போ இன்றைக்கு மனித ஞானமானது எங்க ஒரு தலைவன் இருக்கிறானோ அந்த தலைவனை வெட்டினால், தலைவனை இல்லாமல் பண்ணினால், அந்த கம்ப்ளீட்டா அந்த சமுதாயம், அந்த பின்பற்றுதலுக்கு பின்னாக போகிற மக்கள் இவர்கள் எல்லாம் பதறி அடித்து ஓடு போடுவார்கள். அதுதான் சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்வார்கள், மேய்ப்பனை வெட்டுவான், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது.
இதுதான் மனித ஞானம். இந்த மனித ஞானம்தான் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீய குணமுள்ள அந்த பரபாசை விடுதலை செய்யும்படி சொன்னார்கள். நற்போதனை செய்த அந்த ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறையும்படி சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே இருக்கும் போதும் கூட அவர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவனாய் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சிலுவையிலே 2 பக்கமும் 2 கள்ளர்கள் இருந்தபோது ஒருவன் தூசிக்கிறான், இன்னொருவன் சொல்லுகிறான் அவனிடத்தில், நாம் செய்தவற்றுக்காய் தண்டனை அனுபவித்திருக்கிறோம், இவரோ. அவனுடைய பார்வையிலே இவர் நீதிமான், உண்மை உள்ளவர் என்று சொல்லி அறிந்து இவர் யார் என்பதை புரிந்து அந்த இடத்திலே அவன் மன்னிப்பு கோருகிறான். நேர் வரும்போது என்ன கேட்டார்? என்னையும் நினைத்துக் கொள்ளும். அப்ப அவனுக்கு என்ன சத்தியம் கிடைச்சிருக்கு? நீர் வரும்போது அவர் திரும்பி வரப்போகிற தேவன் என்பதை பக்கத்தில் உள்ள அந்த மனிதன், அந்த கள்ளன் அதை அறிந்திருக்கிறான். அவனுக்குள்ளே மாற்றம் வந்தது. அவன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அதுதான் தேவனுடைய ஞானம், தேவனுடைய வழிநடத்தல். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விதமான ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஆகவே அந்த சிலுவையை, அந்த கொடியவனுடைய வாழ்க்கையிலே உண்டான ஒரு மாற்றம், ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே கண்டபோது அவனுக்குள்ளே உண்டான அந்த மாற்றம் பெரிய ஒரு விடுதலையை அவனுக்குள்ளே கொண்டு வந்தது. அந்த பாவ மன்னிப்பு உணர்வு வந்தது. ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அவன் பாவத்தை அறிக்கையிட்டவனாய், என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னபோது ஆண்டவர் அப்பொழுதே அவனுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் தேவ ஞானத்தினுடைய வழிநடத்தல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு பின்னாக நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஆண்டவருக்கு இவர் யூதருடைய ராஜா, இவர் யூதருடைய ராஜா என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீயே உன்னை ரட்சித்துக்கொள், பார்க்கலாம். இப்போ நீ சிலுவையில் இருக்கிறாய், உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கட்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35வது 38வது வசனங்கள், லூக் சாப்டர் 23 verse 35 and 38. அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். 38வது வசனம், இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. வெளியில் அவற்றை சிலுவையிலேயே இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதி வைக்கப்பட்டது. ஆகவே இவன் எத்தனையோ பேரை ரட்சித்தான். இவன் வேணுமெண்டா நீரே உன்னை ரட்சித்துக்கொள், நீ எல்லாரையும் ரட்சித்த நீ தானே, எல்லாரையும் நீர் மீட்ட நீ தானே, உன்னை அர்ப்பணித்தவர் தானே, உன்னுடைய போதனைகளால் மனம் மாற்றி சரியான வழிக்குள்ளே கொண்டு வந்தது தானே. ஆனால் நீ இப்போ வேணுமென்றால் நீயே உன்னை ரட்சித்துக்கொள், நீயே உன்னை விடுவித்துக்கொள், சிலுவையிலிருந்து முடியுமானால் நீ இறங்கி வா என்று சொல்லப்படுவது போல அவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் உனக்குள்ளே இருக்கும்போது அதை எதிர்த்து நிற்க தேவன் உனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் தான் எங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறது. சிலுவையை பற்றிய போதனை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. அங்கே எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போ பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய், பாவத்தின் சூழலிலே வரும்போது அதை உதறிவிட்டு போகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் சிலுவையை குறித்து அங்கே பார்க்கும்போது சிலுவையை நோக்கி எங்களுடைய பார்வை இருக்க வேண்டும், ஃபோக்கஸ் சிலுவையாக இருக்க வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அங்கே தேவன் நமக்காக அதன் வழியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 நாங்கள் பார்க்கும்போது, 1 Corinthians chapter 1 verse 21 and 22, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்.
அப்போ தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது தங்களுடைய சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த சுய ஞானத்தினாலே வேறு பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்திலே அவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் வேறையா இருக்கிறபடியினாலே தேவனை குறித்த அறிவிலே அவர்கள் வரவில்லை. அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற உபதேசம், அவருடைய பார்வையிலே இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாம் பைத்தியம் உள்ளதாக இருக்கிறது அவருடைய பார்வையிலே. அவை விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அப்போ தேவனுக்கு தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பது தான் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஜூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அவருடைய மற்றவர்கள் அடையாளம் இப்படியான காரியங்களிலே தான் அவர்களுடைய சிந்தை இருக்கிறது. ஆவே அந்த வழியிலே நாங்கள் நடவாதபடி இன்றைக்கு தேவனை சார்ந்து வாழுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். மேத்யூ சாப்டர் 16:1 சொல்லுகிறது, பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றார்கள். ஆண்டவராய் இயேசு இடத்திலே வந்து ப்ரூவ் பண்ண வேணும், அடையாளத்தை காட்டு என்று சொல்லி கேட்கிறோம். இன்றைக்கும் உலகத்தில் எல்லாரும் கேட்குற கேள்வி என்றால், அந்த கடவுள் யார் என்று என்னை காட்ட முடியுமா? ஆர்குமெண்ட் ஷோவில் சில வேளையில் நீங்கள் அந்த டாக் ஷோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், இந்த கடவுளை குறித்து பேசுகிற பொழுது ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் எப்படி காட்டுவீர்கள் என்று கேட்கிறார்கள். பலவிதமான கேள்விகளை உருட்டி கேள்விகள் கேட்கப்படும். அப்படியான கேள்விகள் மத்தியிலே ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டவர்கள் தான் நிதானித்து தேவனுடைய காரியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு எல்லாட்டி வேறு ஏதாவது அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? மேத்யூ சாப்டர் 12:39 அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் ஜோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவை இன்றைக்கும் மக்கள் அடையாளம் என்று சொல்லி தேடுகிறார்களே தவிர வேறொன்றையும் பார்க்கவில்லை. இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கு? எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பைபிளில் இருக்குது. அப்போ இது நடக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு முடிவு இருக்கிறது. என்னெல்லாம் முடிவு காலத்திலே சம்பவிக்க போகிறதோ அதன் அடையாளம் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவை தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற போது இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் ஒப்பிட்டு காட்டுகிற போது யோனாவை முன்வைத்து சொல்கிறார். அங்கே மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆண்டவராகிய இயேசு 3 நாள் அங்கே கல்லறைக்குள்ளே அவர் வைக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு எல்லாம். அவர் மேல் தான் எங்களுக்கு பைத்தியம் இருக்க வேண்டுமே தவிர, அவருடைய உபதேசத்தின் மேல் தான் எங்களுக்கு பைத்தியம் இருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் இன்றைக்கு வேறு காரியங்களில் அல்ல. ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்ட முதல் மனிதன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் இருவரும் கனியை புசித்த அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதன் மூலமாய் பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. ஆனபடினால் தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அவை ஆதாமிலிருந்து வந்த சந்ததியாகிய நாமும் அதே பாவ சந்ததிகளாக இருக்கிறபடியினாலே நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவை. அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தினுடைய சாயல் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அங்கே அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உலக ஞானம் உலகத்திலே பல காரியங்களை கொண்டு வருகிறதா இருக்கலாம், பல காரியங்களை செய்ய பண்ணுகிறதா இருக்கலாம், பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வருகிறதா இருக்கலாம். அது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவைகளை பின்பற்றுகிறவர்களாய் போனால் நாங்கள் கேட்டுக்கு போகிறவர்களாய் மாறுவோம். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திலே நாங்கள் ஆழமான சிந்தையை நாங்கள் வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள், சிலுவையில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு காரியமும் அங்கே நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தாயை பிரிந்து சிலுவையில் இருக்கிற போது யோவானை மலைத்து
அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த உறவை உருவாக்கி கொடுத்தது அவர். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலைகள் மாறலாம். அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரை உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துவோம். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இதை நாங்கள் புறக்கணிப்போமானால் நாங்கள் கேட்டுக்கு போகிற பைத்தியக்காரராக இருப்போம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருந்தால் அது எங்களுக்கு தேவ பலனாக இருந்து எங்களை சரியான வழியிலே நடத்தும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை வழி நடத்தும். சிலுவையை பற்றிய உபதேசம் அது எங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் எங்களுடைய இருதயத்தை ஊடறுத்தி சென்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம், அதிசயம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பாடுகளை அனுபவித்து சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தினது, அந்த மீட்பின் பணி இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பற்றி எரிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த உலகம் காட்டுகிற வழி அல்ல, நீர் காட்டுகிற போதனை, நீர் கூறுகிற சத்தியம், அந்த சிலுவையின் உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்தமுள்ள வழியில நடக்க எங்கள் யாவருக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்கக்குற நல்ல பிதாவே.